பல்லுல உணவு துணுக்கு படியணும். அந்த உணவு துணுக்கு அரிக்கிறதுக்காக அது வந்துட்டு ஆசிட் செக்ரீட் பண்ணும். அந்த ஆசிட் தான் பல்ல அரிக்கும். பாக்டீரியாஸ் நேரடியா வந்துட்டு பல்ல சாப்பிடுறது கிடையாது. இந்த பாக்டீரியாஸ் வந்துட்டு ஆசிட சுரந்த உடனே கருப்பா மாறாது. அந்த இடம் வந்துட்டு டீமினரலைஸ் ஆகும்னு சொல்லுவோம். வெள்ளை கலர்ல பேட்ச் மாதிரி தெரியும், பிரவுன் கலரா மாற ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க சுத்தம் பண்ணி அதை மெயின்டைன் பண்றீங்கன்னா பரவ விடாம அரஸ்டட் கேரிஸா அதை வந்துட்டு தடுத்துட முடியும். ஆனா அதையும் தாண்டி கொஞ்சம் உள்ள போயிடுச்சு, கருப்பா மாறுது, ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, அப்படி தொட்டு பார்த்தா வந்துட்டு ஒரு குழி மாதிரி இருக்கு அப்படின்னா மற்ற உடல் உறுப்புகள் மாதிரி அது கிடையாது. உதாரணத்துக்கு நமக்கு தோல்ல வந்துட்டு ஒரு சின்ன அடிபடுது அப்படின்னா தோல் திரும்ப வளர்ந்து மூடும். ஆனா நம்மளுடைய எனாமல் ஒரு தடவை உருவாயிடுச்சு அப்படின்னாக்க அதை உருவாக்கக்கூடிய செல்கள் எல்லாம் அப்பவே அழிஞ்சு போயிடும். 10 விரல்கள் இருக்குங்கிறதுனால ஒரு விரல் அழுகி போனா விடுவோமா? அதே மாதிரிதான் 32 பல்லு இருக்கு, அது போனா போகட்டும் அப்படின்னு நம்ம விடக்கூடாது. சொத்த பல்லு வராம தடுக்கிறது எப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இதை நான் சொல்லிட்டேன்னாக்க டென்டிஸ்ட் யாருக்கும் வேலையெல்லாம் போயிடும். இருந்தாலும் சொல்றேன். இன்னைக்கு நம்மளோட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் கார்த்திகேயன் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லு வலி அப்படின்னு சொன்னா அதை 100ல 99% மறுக்க மாட்டாங்க. ஆமா எனக்கும் இருக்கும் அப்படின்னுவாங்க. இப்போ இந்த மாதிரியான பூச்சிகள் வருது அப்படின்னா அதுக்கான மெயினான ரீசன் என்ன சார்? அது ஏன்னா பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு மோஸ்ட்லி. இப்போ அந்த பல்லுல சொத்தை வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல்லுல உணவு துணுக்கு படியணும். அந்த உணவு துணுக்குல பாக்டீரியாஸ் அந்த உணவு துணுக்கு அரிக்கும். அந்த உணவு துணுக்கு அரிக்கிறதுக்காக அது வந்துட்டு ஆசிட் செக்ரீட் பண்ணும். அந்த ஆசிட் தான் பல்ல அரிக்கும். பாக்டீரியாஸ் நேரடியா வந்துட்டு பல்ல சாப்பிடுறது கிடையாது. ஆனா அது உணவை சாப்பிட்றதுக்காக உருவாக்கக்கூடிய ஆசிட் தான் பல்ல அரிக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பல் சொத்தை எப்படி தடுக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அடுத்து பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஆசிட் தான் பல்ல வந்துட்டு டீமினரலைஸ் பண்ணும், ஓட்டையாக உருவாக்கும், சொத்தையாக உருவாக்கும். கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பூச்சி பல்லுன்னு சொல்றோம்ல, அதுல பூச்சி எதுவும் இருக்கிறது இல்ல, இந்த பாக்டீரியாஸ் தான் அரிக்கிறது. அது வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல சொத்தையை உருவாக்குது, ஒரு ஓட்டை வந்துட்டு உருவாக்கும், கருப்பா உருவாக்கும். இதுலயே பல படிநிலைகள் இருக்கு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியாஸ் வந்துட்டு ஆசிட சுரந்த உடனே கருப்பா மாறாது. அந்த இடம் வந்துட்டு டீமினரலைஸ் ஆகும்னு சொல்லுவோம். வெள்ளை கலர்ல பேட்ச் மாதிரி தெரியும். அந்த வெள்ளை கலர் பேட்ச் இருக்கும்போது நீங்க டென்டிஸ்ட பாக்குறீங்க அப்படின்னாலோ இல்ல நீங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாலோ அதை ரீமினரலைஸ் பண்ணிடலாம். திரும்பவும் பல்ல வந்துட்டு உருவாக்கிடலாம், ஸ்ட்ராங் ஆக்கிடலாம். அது வந்துட்டு ஃப்ளூரைட் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானது, திரும்பவும் ஸ்ட்ராங் ஆயிடும். இது முதல் படிநிலை. அடுத்த படிநிலை பாத்தீங்கன்னா லேசா கலர் மாற ஆரம்பிக்கும், பிரவுன் கலரா மாற ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க சுத்தம் பண்ணி அதை மெயின்டைன் பண்றீங்கன்னா பரவ விடாம அரஸ்டட் கேரிஸா அதை வந்துட்டு தடுத்துட முடியும். ஆனா அதையும் தாண்டி கொஞ்சம் உள்ள போயிடுச்சு, கருப்பா மாறுது, ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, அப்படி தொட்டு பார்த்தா வந்துட்டு ஒரு குழி மாதிரி இருக்கு அப்படின்னா அப்பதான் நீங்க இம்மீடியட்டா ஒரு டென்டிஸ்ட போயிட்டு அந்த பல் சொத்தையை சுத்தம் பண்ணிட்டு அடைக்கணும். ஓகே. இப்போ நீங்க சொல்றீங்க நிறைய பேர் ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பூச்சிப்பல் ஆயிடுது அப்படின்னா கேர் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் ஹோம் ரெமெடி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. யூடியூப் ரெமெடிஸ் நிறைய பண்ணுவாங்க. கூகுள் சர்ச் இப்போ ChatGPT வேற. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று உப்பு வைப்பாங்க, இல்லை புளி வைப்பாங்க, இல்லைன்னா கிராம்பு, அந்த மாதிரியான விஷயங்களை வீட்டிலே ஃபாலோ பண்ணுவாங்க. அது ரொம்ப பெயினாக இருந்தால் கூட அதை உப்பு தண்ணி வச்சு கூப்பிட்டு அதை கேர் பண்ணாமல் போயிடுவாங்க. அப்படியே போனால் அது பிரச்சனை என்ன ஆகும்? இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா பல்லு இருக்கு இல்லையா, மற்ற உடல் உறுப்புகள் மாதிரி அது கிடையாது. காரணம் என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தோல்ல வந்துட்டு ஒரு சின்ன அடிபடுது அப்படின்னா தோல் திரும்ப வளர்ந்து மூடும். எலும்புல ஒரு அடிபடுது அப்படின்னா எலும்பு திரும்ப வளர்றதுக்கு உண்டான செல்ஸ் நம்ம உடம்புல இருக்கு. அதனால எலும்பு திரும்ப வளர்ந்து சேர்ந்துக்கும். ஆனா நம்மளுடைய எனாமல் ஒரு தடவை உருவாயிடுச்சு அப்படின்னாக்க அதை உருவாக்கக்கூடிய செல்கள் எல்லாம் அப்பவே அழிஞ்சு போயிடும். உருவான உடனே அந்த செல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப திரும்ப அந்த எனாமலை உருவாக்கவே முடியாது. அப்ப உருவாக்கவே முடியாத ஒரு விஷயம் அதுல ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னாக்க அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்புங்கிறது அதை சுத்தம் பண்ணிட்டு அடைக்கிறது மட்டும்தானே தவிர வேற வாய்ப்புகளே இல்லை. நம்ம வந்துட்டு ஒரு கிராம்பு வைக்கிறோம், ஒரு தைலம் தடவுறோம், அதன் மூலமாக அது வந்துட்டு ஹீல் ஆயிடும், ஆறிடும், திரும்ப அந்த சொத்தை இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சொத்தை இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மேலோட்டமா எனாமல்ல மட்டுமே ஓட்டை இருக்கும்பொழுது நீங்க ஒரு டென்டிஸ்ட போறீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வலி இருக்காது, கூச்சம் இருக்காது, தொந்தரவு எதுவும் இருக்காது, செலவும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், அடைச்சிடலாம். ஆனா இதுதான் வலிக்கலையே, இதை போய் நம்ம ஏன் இப்ப பாத்துக்கிட்டு நீங்க தள்ளி போட்டுட்டே வரீங்கன்னாக்க அந்த சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமா உள்ள போக ஆரம்பிக்கும். பல்லுக்கு நடுவுல பல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்போ ரத்த ஓட்டையும் கொண்ட ஒரு சதை பகுதி இருக்கு.
அந்த சதப்பகுதிக்கு எப்ப இந்த சொத்தை போகுதோ அப்பதான் முதல்ல உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும், கூச்சம் வர ஆரம்பிக்கும், வலிக்க ஆரம்பிக்கும். கூச்சம் வர்ற அளவுக்கு, வலி வர்ற அளவுக்கு நீங்க தள்ளி போட்டுட்டீங்கனாலே அந்த பல்ல அடைக்க முடியாது. டென்டிஸ்ட போனா கூட அடைக்க முடியாது. அப்ப நீங்க கிராம்பு வச்சோ தைலம் வச்சோ வைக்கும்போது அந்த நரம்பு மட்டுப்படுத்தப்படும். நரம்பு செத்து போகுமே தவிர அந்த பல்லு உயிரோட்டமா இருக்காது. அப்போ அது என்ன ஆகுது, பல்லு அழுகி போன நிலைமைக்கு வருது. நம்ம எப்படி கையில வந்துட்டு ஒரு புண்ணு இருக்கு, இதுல நான் வெறுமனே வந்துட்டு மண்ணெல்ல அப்பிக்கிட்டு அது அழுகி போற அளவுக்கு விடுறேன் அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு செயலோ அந்த மாதிரி செயல் தான் நம்ம வந்துட்டு தைலம் தடவிட்டு கிராம்பு தடவிட்டு நம்ம வந்துட்டு அதை விட்டுட்டே இருக்கிறது. அப்ப அது அழுகி போகாத அளவுக்கு நம்ம முன்னாடியே போய் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அதே போலதான் பல்லுக்கும். 32 பல்லு இருக்குங்கிறதுனால நமக்கு 10 பல்லு 10 விரல்கள் இருக்குங்கிறதுனால ஒரு விரல் அழுகி போனா விடுவோமா? அதே மாதிரிதான் 32 பல்லு இருக்கு, அது போனா போகட்டும் அப்படின்னு நம்ம விடக்கூடாது. ஏன்னா ஒரு பல்லு போனா கூட அது வாழ்க்கையுடைய தரத்திலேயே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு ஆராய்ச்சிகள். அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? ஆமா. ஏன்னா இப்ப ஒரு பல்லு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த பல்லு இருந்த இடத்தை நிரப்புறதுக்கு அடுத்த பல்லு சாய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மேல் பல்லு கீழே இறங்க ஆரம்பிக்கும். அது கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது அந்த கடிமானம், அக்ளூஷன் சொல்லுவோம், அந்த கடிமானம் சரியா இல்லாம போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் நகர ஆரம்பிக்கிறதுனாலே இந்த ஜாயிண்ட் பெயின் வர ஆரம்பிக்கும். தலைவலி வர்றது, கழுத்து வலி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் எதுன்னா அந்த ஒரு பல்லு இல்லாதது. நம்ம யாருக்கும் அது தெரியவே தெரியாது. தலைவலிக்குதுங்க, எனக்கு கழுத்து வலிக்குதுங்க, எனக்கு வந்துட்டு தாடை வலி இருக்குதுங்க, வாயை திறந்தா டக்கு டக்குன்னு சத்தம் கேக்குதுங்க, இப்படின்னு குறை சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர அது எதனால வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு உண்டான ஒரே காரணம் இந்த பல்லு இல்லாம போனதுதான். அப்ப அதை நீங்க முன்கூட்டியே தடுத்திருந்தாக்க ரொம்ப எளிதா முடிக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க தள்ளி போட தான். அதுவும் குறிப்பா பல் மருத்துவத்தின் மீது நிறைய பேருக்கு பயம். உள்ள போனா வலிக்குமோ, ஊசி போடுவாங்களோ, அது வந்துட்டு கூசுமோ, அந்த ட்ரில் பண்ணுவாங்களோங்கிற பயத்தினாலேயே நிறைய பேர் பண்ணிக்கிறது இல்லை. ஆரம்ப கட்டத்திலேயே போகும்போது ஊசி தேவையில்லை, நமக்கு வந்துட்டு அது வலிக்கவே வலிக்காது, கிளீன் பண்ணும்போது கூசாது, எதுவுமே பண்ணாது. ரொம்ப எளிமையா கிளீன் பண்ணிட்டு அடைச்சிடலாம். ஆனா அதுக்கு பயந்துட்டு இவங்க தள்ளி போட அது ப்ராப்ளத்தை பெருசுபடுத்துமே தவிர ஒருபொழுதும் சரி பண்ணாது. ஓகே. இப்போ ஃபைனலா வந்து எங்களுக்கு பூச்சிப்புழு வந்துருச்சு. நான் ரொம்ப நாளா கண்டுக்கல. ஆனா வலி வரும்போது நான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, அது கியூர் ஆகாது அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பல்ல எடுத்து தான் ஆகணுமா சார்? இல்ல. அதுலயும் இன்னொரு விஷயம் இருக்கு. ஓகே. அது நரம்பு வரைக்கும் சொத்தை போன பிறகு கூட நம்ம வந்துட்டு ஒரு டென்டிஸ்ட போய் பாக்குறீங்க, அந்த பல்லு ரொம்ப டேமேஜ் ஆகல, பல்லோட ஸ்ட்ரக்சர் இன்னும் இருக்கு, ஆனா சொத்தை மட்டும் நரம்பு வரைக்கும் போய் வலி வின்னு கொடுக்குது. அந்த மாதிரி நிலைமையில கூட அந்த பல்ல காப்பாற்ற முடியும். எப்படின்னா அந்த கெட்டு போன நரம்பு இருக்கு இல்லையா, அந்த நரம்பை மட்டும் சுத்தம் பண்ணி எடுக்கிறது. மொத்த பல்லையும் வெளில எடுக்காம நடுவுல இருக்கிற நரம்பை மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு திரும்ப அந்த ஓட்டைக்குள்ள எதுவும் உள்ள போகாம இருக்கிற வரைக்கும் உள்ள ரூட்டோட கெனால் எண்டு வரைக்கும், வேரோட நுனி வரைக்கும் அடைக்கிறது. இது பேர் வேர் சிகிச்சைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அந்த பல்லுக்கு மேல தேவைப்பட்ட ஒரு தொப்பி மாதிரி கூட போட்டு, நம்ம தலைக்கு ஹெல்மெட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பல்லுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு தொப்பி போட்டுரும். அப்ப திரும்ப நீங்க கடிக்கும் பொழுது சொத்தை வராது, கடிக்கும் போது அந்த பல்லு நொறுங்காது, திரும்ப சாப்பாடு உள்ள போய் மாட்டாது. இது எல்லாத்தையும் தடுத்துற முடியும். வலி இருக்காது, காப்பாத்திக்க முடியும். ஆனா அதையும் தாண்டி விட்டுட்டோம், ரூட் கெனால் பண்ற ஸ்டேஜையும் தாண்டி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு வலியை பொறுத்துக்கிட்டே தள்ளி போட்டுட்டே வர்றோம்னா வேரோட நுனியை தாண்டி சீழ் கட்டி வைக்க ஆரம்பிக்கும். சோ வேரோட நுனியை தாண்டி சீழ் கட்டி வச்சுதான் அங்க வந்துட்டு உள்ள கொப்பளம் மாதிரி வர்றது, இந்த பல்ல சுத்தி வந்துட்டு ஒரு பல்ல அரணைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொப்பளம் வர்றது, மஞ்சள் கலர்ல வச்சு சீழ் வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு வெளியிலேயே வீங்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் போக விட்டுட்டீங்கன்னா பெரும்பாலும் பல்ல எடுக்கிற நிலைமைக்கு வந்துடும். ஓகே. இப்ப அந்த மாதிரி இஷ்யூஸ் வருது, பல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஓகே, சரி பண்ணலாமா? சரி பண்ணிட்டு எகைன் வந்து அந்த இடத்துல வந்து வேற பல்ல ஃபிட் பண்றது அந்த மாதிரியான. எக்ஸாக்ட்லி. சோ அப்போ நம்ம பல்ல எடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, நான் சொன்னது போல எடுத்துட்டு நீங்க பல்ல கட்டாம விட்டீங்கன்னா பின்பல்லு சாயறது, மேல் பல்லு இறங்குறது, தாடை வலி வர்றது, இதெல்லாம் நடக்கும். அது ஒரே நாள்ல நடக்காது. நிறைய பேர் இப்ப இந்த கமெண்ட்லயே வந்து சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு பல்லு இல்ல, யாரும் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடனே நடக்காது. அது வந்துட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் டைம் எடுக்கும். 10 வருஷம் 15 வருஷத்துல இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்துடும். அதுக்கு பிறகு அது ரிவர்ஸே பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்துட்டு இந்த தாடை எலும்பு தேஞ்சிருச்சுன்னா, தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு, கழுத்து வலி வர ஆரம்பிச்சிச்சுன்னா தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். அது தடுக்கிறது, அதை வந்துட்டு சரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ப்ராப்ளமே இருக்காது. அப்ப என்ன நினைச்சுப்பாங்க, ஒரு பல்ல புடுங்கினாக்க எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சுப்பாங்க. 15 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ப்ராப்ளத்தை யாரும் இது கூட அசோசியேட் பண்ணியே பார்க்க மாட்டாங்க. பல்ல எடுத்ததுனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அப்ப பல்லு எடுத்தா பல்லு கட்டணும். அப்ப பல்லு கட்டணும்னாக்க நமக்கு 2-3 மெத்தட் இருக்கு. கழட்டி மாட்டுற மாதிரி பல்லு செட்டு பண்ணலாம். அது இப்போதைக்கு யாரும் பண்ணிக்கிறது இல்ல, பழைய மெத்தடா மாறிடுச்சு. ரெண்டாவது, 2 நல்லா இருக்கிற பல்ல தேய்ச்சிட்டு பிரிட்ஜ் மாதிரி ஒரு பாலம் கட்டுவது போல, இது 2 பில்லர் மாதிரி பயன்படுத்தி பாலம் கட்டுவது போல கட்டலாம். அது பிரிட்ஜ் மெத்தட்னு சொல்லுவோம். அதுவுமே இப்ப பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணிக்கிறது இல்லை. வேற ஆப்ஷனே இல்லைன்னா தான் பிரிட்ஜ் மெத்தட் பண்ணிக்கிறாங்க.
அப்ப இப்போதைக்கு இருக்கிறது எது பெஸ்ட் மெத்தட்னு பாத்தீங்கன்னா டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பல் பதியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டைட்டானியமால செய்யப்பட்ட வேர், பல்லோட வேருக்கு பதிலா அந்த வேரை எந்த இடத்துல பல்லு எடுக்கிறோமோ எடுத்த அன்னைக்கே கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்புல நம்ம பதிச்சிட முடியும். இது வலிக்காதா அப்படின்னு கேட்டாக்க, பல்ல எடுக்கிறத விட இது ரொம்ப எளிமையானது தான். பல்ல எடுக்கிறது கூட ஒரு அழுத்தம் தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதுவும் சொத்த பல்லா இருந்துச்சுன்னா உடஞ்சு எடுக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பல் பதிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையா உள்ள போயிடும். பதிச்சுட்டு ஒரு 3 மாசம் அப்படியே விட்டோம்னா எலும்போட எலும்பு அது ஒட்டிக்கும். எப்படி நம்ம இது ஏன் பதியம்னு சொல்றோம்னா, நம்ம வந்துட்டு செடியில எல்லாம் பதியம் வைப்பாங்க பார்த்திருப்பீங்க. அப்ப ஒரு கிளைய பிடிச்சி அப்படி வச்சீங்கன்னா வேர் பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இதுவும் வந்துட்டு வேரோட அப்படியே பிடிச்சிக்கும், எலும்போட எலும்பா பிடிச்சிக்கும். ஒன்ஸ் பிடிச்சிக்கிச்சுன்னா அது மேல நீங்க ஒரு தொப்பி மாதிரி கேப் மாதிரி செஞ்சு போட்டுட்டோம்னா திரும்பவும் உங்களால கடிச்சு சாப்பிட முடியும். வலி இருக்காது, கூச்சம் இருக்காது, அந்த பல்ல சொத்தையே வராது. அதுக்கு பிறகு லாங் லைஃப் இருக்கும். சூப்பர் சார். இப்போ வந்து எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, முதல்ல பூச்சிப்பல் வரக்கூடாது, இந்த மாதிரியான பிரச்சனையை நான் எதிர்கொள்ளக்கூடாதுன்னா நான் ப்ரொடெக்டிவான மெத்தட்ஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணணும்? சரியான கேள்வி. நிறைய நீங்க சொன்னது போல 199 பேருக்கு வந்துட்டு இந்த சொத்தை பல்லுங்கிறது இருக்கு. ஆனா அதை எப்படி தடுக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது. சொத்தை பல்லு வராம தடுக்கிறது எப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இதை நான் சொல்லிட்டேன்னாக்க டென்டிஸ்ட் யாருக்கும் வேலையெல்லாம் போயிடும். இருந்தாலும் சொல்றோம். ஏன் அப்படின்னா மக்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டாங்கனாலே பல் அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நான் முன்னாடியே சொன்னது போல பல்லுல சாப்பாட்டு துணுக்குகள் நிறைய நேரம் தங்கி இருந்து அதுல பாக்டீரியாஸ் ஆக்ட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் சொத்தைங்கிறது வர முடியும். அப்ப நம்மளால பல்லு இல்லாம தடுக்க முடியுமா? இருக்க முடியாது. பாக்டீரியாஸே இல்லாம நம்மளால தடுக்க முடியுமா? தடுக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு மூச்சு விடக்கூடிய காத்துல கூட கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கு. வாய்க்குள்ள அவ்வளவு பாக்டீரியாஸ் இருந்துதான் ஆகும். தடுக்க முடியாது. அதே மாதிரி நம்மளால வந்துட்டு பாக்டீரியாஸ் ஆசிட் சுரக்கிறத தடுக்க முடியுமா? தடுக்க முடியும். உணவு துணுக்கே இல்லாம தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. ஏன்னா சாப்பிட்டுதான் ஆகணும், நம்ம உயிர் வாழணும் இல்லையா? அப்ப இது எதையுமே தடுக்க முடியாதுன்னா நம்ம தடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அந்த உணவு துணுக்கு பல்லு மேல எவ்வளவு நேரம் தங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால தடுக்க முடியும். அதுக்காக தான் காலையில ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை பிரஷ் பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்ப ராத்திரி நம்ம பிரஷ் பண்ணாம விடும்போது அதுல சேர்ந்த மாற்றின உணவு துணுக்கு 24 மணி நேரம் தங்க விட்டுறீங்க. அப்ப பல்லு சொத்த வந்துடும். 12 மணி நேரத்துல நீங்க சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உணவு துணுக்கு புதுசா படிஞ்சு திரும்ப உணவு துணுக்கு வந்துட்டு பாக்டீரியாஸ் செக்ரீட் பண்றதுக்கு இன்னொரு 12 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம இன்னொரு தடவை பிரஷ் பண்ணிடுறோம். அப்ப காலையில ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை நீங்க 2 தடவை பிரஷ் பண்ணிட்டாலே பெரும்பாலும் 90% சொத்தை இல்லாம தடுத்துடலாம். ரெண்டாவது விஷயம், இப்ப நம்ம வந்துட்டு பிரஷ் பண்றதுங்கிறது பல்லுக்கு மேல உள்ளதை பண்ணிடுறோம். ஆனா 2 பல்லுக்கு இடையில போய் சாப்பாடு உணவு துணுக்குகள் மாட்டிட்டு இருக்குன்னா இதை பிரஷால வெளியில எடுக்க முடியாது. உணவு துணுக்குகளை நம்மளோட பல்லோட 60% பக்கத்தை தான் பிரஷால கிளீன் பண்ண முடியும். மீதி 40% பக்கங்கள் உங்களுக்கு கிளீன் பண்ணப்படாமலே இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஃபிளாசிங் அப்படின்னு சொல்லுவோம், பல் தழுவுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன நூல் இழை மாதிரி இருக்கும். அந்த நூல் இழை எடுத்து 2 பல்லுக்கு இடையில கொண்டு போயிட்டு அந்த பல்லை வந்துட்டு சுத்தம் பண்றது. இது வெளிநாடுகள்ல எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தினந்தோறும் ரெகுலரா அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால இதை பத்தின அறிமுகங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா இதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பல் இடுக்குல வரக்கூடிய சொத்தைகள், பெரும்பாலும் சொத்தை எங்க ஆரம்பிக்கும்னா பல்லு இடுக்குல தான் ஆரம்பிக்கும். உணவு போய் மாட்டிக்கிட்டு இருக்கும், நம்ம வந்துட்டு வாய் கொப்பளிச்சா கூட அது வெளில வராது, உள்ளுக்குள்ளேயே இருக்கும். பிரஷ் பண்ணா கூட வெளில வராது. அது அடுத்த 24 மணி நேரம் வைக்கும் போது டீமினரலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். சொத்தை அதனாலதான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஃபிளாசிங்க பண்ண ஆரம்பிச்சோம், பல்லு இடுக்குல இருக்கக்கூடிய உணவு துணுக்குகளை கிளீன் பண்ண ஆரம்பிச்சோம்னா நைட்டு ஒரு தடவை பிரஷிங், காலையில ஒரு தடவை பிரஷிங், நைட் டைம் தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபிளாசிங். இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க டென்டிஸ்ட் பக்கம் வரணுங்கிற அவசியமே இல்லை. ஓகே, இப்ப குழந்தைகளை நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் இதே மெத்தட் தானே சார்? குழந்தைகளுக்கு பல் சொத்தை வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பால் குடிச்சிட்டே தூங்குறது தாங்க. இதை நான் சொன்னாக்க நிறைய தாய்மார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, புட்டிப்பாலோ இல்ல தாய்ப்பாலோ வாயில அந்த பால் அப்படியே இருக்கிற மாதிரியே குழந்தை தூங்கிருச்சு அப்படின்னா நான் சொன்ன இதே காரணம் தான். உணவு துணுக்கு ரொம்ப நேரம் அந்த பல்லு மேல அப்படியே படிஞ்சிருந்துச்சுன்னா சொத்தையா மாறிடும். அது பாலும் அதே தான். பாலும் வாய் மேல அப்படியே உதட்டுக்குள்ள வச்சுட்டே தூங்குறாங்க குழந்தைன்னாக்க எல்லா பல்லும் ஒரே நேரத்துல சொத்தையாடும். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, குழந்தைங்க 2 வயசு 3 வயசுல எல்லாம் எல்லா பல்லும் கருப்பா இருக்கும். அதுக்கு காரணம் இதுதான். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு நர்சிங் பாட்டில் கேரிஸ் அப்படின்னே சொல்லுவோம். அவங்க வந்துட்டு பாட்டில் வச்சுட்டே தூங்குவாங்க, குழந்தை வந்துட்டு பாட்டில் பால் குடிச்சிட்டே தூங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத நிச்சயமா தடுக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம அந்த முதல் 1 வயசு 2 வயசுல அந்த முதல் பல்லு முளைச்சிருக்கும் இல்லையா, அப்பையில இருந்தே நம்ம பிரஷிங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபிங்கர் பிரஷ்னு ஒன்று இருக்கு, கையில அப்படி மாட்டிட்டு அதை வச்சு நம்மளால சுத்தம் பண்ணி விட முடியும். பால் குடிச்சாதாங்க தூங்குறான் குழந்தை, இல்லைன்னா என்னங்க பண்றது அப்படின்னாக்க பால் கொடுத்துட்டு இன்னொரு இதுல வந்துட்டு தண்ணி வச்சுட்டு தண்ணி கொஞ்சோண்டு கொடுத்துரும். தண்ணி கொடுக்கும்போது அது வந்துட்டு ஸ்விஷ் ஆயிட்டு தானாவே வந்துட்டு அது கிளீன் ஆயிடும்.
குறைஞ்சபட்சம் அதையாவது பண்ணணும்னா அவங்க வந்துட்டு தூக்கத்தையும் கெடுக்காம அதே நேரத்துல பல்லையும் சொத்தை ஆகாம நம்ம குழந்தைங்களுக்கும் காப்பாத்திடலாம். கண்டிப்பா. சூப்பர் சார், சூப்பர். அதாவது செம்ம வேலிடான இன்ஃபர்மேஷன். இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க கூட இனிமே ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு வேலை வரலன்னா நான் ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் ரொம்ப வேலிடான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. கண்டிப்பா இது நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.